ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பிஎம்ஆர் பேசுகிறேன். இந்த ஸ்டோரியில் சொல்ல போகிறது வெறும் கற்பனை கதை மட்டும்தான். ஜப்பானில் இருக்கக்கூடிய அருணி அப்படின்ற ஒரு 10 வயசு பொண்ணு ஒரு நாள் அவங்க வீட்டு வாசல் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு காணாமல் போயிடுறா. பொண்ணு காணாமல் போயிட்டேன்னு தெரிஞ்சதும் ரொம்ப பயந்து போன அவங்க பேரண்ட்ஸ் உடனே இதை பற்றி போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே வந்த போலீஸும் அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அந்த ஊர் முழுக்க அந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் யாருமே எதிர்பார்க்காத அந்த வகையில் அன்னைக்கு ஈவினிங்கே அவங்க வீட்டுக்கு திரும்ப வந்த அருணி, எனக்கு ரொம்ப போர் அடிச்சதுனால நம்ம வீட்டு பக்கத்தில் நடந்திருந்த பொருட்காட்சிக்கு நானே தான் போயிருந்தேன். பட் அங்கேயே எனக்கு போர் அடிச்சதுனால நான் திரும்ப வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்ட அவங்க பேரண்ட்ஸ் பொண்ணு திரும்ப வந்துட்டா அப்படின்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. பட் அந்த போலீஸ்காரர் சொன்ன பதிலை கேட்ட அவங்க பேரண்ட்ஸுக்கு பயங்கரமான ஷாக். இதுக்கான காரணம், அந்த காலில் போலீஸ் சொன்னது, சாரி மேம், சிட்டியில் நடந்துட்டு இருக்கிற பொருட்காட்சிக்கு நடுவில் உங்கள் பொண்ணோட உயிரற்ற உடம்பை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் அந்த பாடியை கலெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போ வரீங்க அப்படின்றது தான்.